ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட் வீடியோவில் எங்கள் வீட்டு பழத்தோட்டம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே எங்கள் வீட்டு தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். வெண்பா குட்டிக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இருக்க புக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் இது தேர்ட் வீக்கெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே நாங்கள் எங்கேயுமே வெளியே போகல. ஸோ எங்களுக்குமே ஒரு மாதிரி போரிங்காக தான் இருந்தது வீட்டில் இருக்கிறது. ஸோ அதனால் வெண்பா குட்டிக்காகவாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு மதியத்துக்கு அப்புறமா தான் லஞ்செல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறக்கே 3 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கவும் எங்களுக்கு போர் அடிச்சுது. ஆனால் வெளியில் கிளம்புறக்கும் யார்டா கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தது. டக்குன்னு சரி லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் போகலாம். அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் சூப்பராக இருக்கும். அதனால் பார்க்கிங்கோட பிரச்சனையும் அங்கே இருக்காது. அங்கேயே பார்க்கிங்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அது கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் போகலாம் அப்படின்னு தான் இப்போ கிளம்பிட்டோம். சாட்டர்டேவாக இருந்தால் கூட இன்றைக்கும் டிராஃபிக் கொஞ்சம் ஒரு மாதிரி மாடரேட்டாக தான் இருந்தது. நாங்கள் பெங்களூர் ஆல்மோஸ்ட் இப்போது 6-7 மந்த்ஸுக்கு மேலேயே ஆச்சு. இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 1.5 இயர்ஸ் பெங்களூரில் இருந்திருக்கோம். அப்போ நாங்கள் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நாங்கள் முன்னாடி கார் வாங்கிறதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து வரும்போது பெங்களூருக்கு பஸ்ஸில் தான் வருவோம். பஸ்ஸில் அந்த பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரிக்கு முன்னாடி தான் பஸ் ஸ்டாப்பே இருக்கும். நிறைய டைம் அந்த இடத்துலேருந்து பஸ் ஏறி இருக்கோம். அந்த இடத்துல இறங்கி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு டைம் கூட இது பொட்டானிக்கல் கார்டன் இங்கே இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததுமே இல்லை. அந்த 1.5 இயர்ஸில் ஒரு டைம் கூட நாங்கள் அப்போ போனதே இல்லை. பட் இந்த டைம் பெங்களூர் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த்ஸ் ஆகுது. அதுக்குள்ளே இப்போ தேர்ட் டைம் போக போகிறோம். நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு 14 கிலோமீட்டர்ஸ் தான். ரோடு இந்த மாதிரி ஒரே ஒரு வண்டியோட ரோடு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பெங்களூருக்குள்ளே இந்த மாதிரி எப்போவுமே ரோடு இருந்தது அப்படின்னா வீட்டிலேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்லேயே போயிடலாம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு ரீச்சிங் டைம் பார்த்திங்கன்னா 1 hour கிட்ட ஆயிடுச்சு. வீட்டில் இருந்தே லேட்டாக தான் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வெண்பா குட்டி காரில் ஏறினதுமே தூங்கிட்டா. அவள் தூங்கிட்டா அப்படிங்கிறதுனால எங்களுக்குமே கொஞ்சம் போரிங்காக இருந்தது. நாங்கள் ஏதேதோ அப்படியே பேசிகிட்டே அப்போ தான் இது ஸ்ட்ரைக் ஆச்சு. நாங்கள் முன்னாடி 1.5 இயர்ஸ் இருந்தும் கூட இதே இடத்துல தான் பஸ் ஏறியிருக்கோம், இறங்கியிருக்கோம். ஆனால் இது ஒரு வாட்டி கூட இங்கே உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நாங்கள் யோசித்ததே கிடையாது. நாங்கள் இருந்த அந்த 1.5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் கொரோனா லாக்டவுன்லேயே போயிடுச்சு. மீதி இருந்த 1 இயரில் நாங்களுமே ஒரு லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். பெங்களூரில் இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் எடுத்திருந்தோம். அப்படி இருந்தும் கூட இந்த கார்டன் நாங்கள் எப்படி மிஸ் பண்ணோன்னு தெரியல. அதுவும் ரெகுலராக இங்கே தான் இறங்குறோம், இங்கே தான் ஊருக்கு பஸ் ஏறுறோம். இந்த பிளேஸ் எப்படி எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் போச்சுன்னே தெரியல. மேபி அந்த டைமில் எங்ககிட்ட காரும் இல்லை, வெண்பா குட்டியும் அப்போ பறக்கலை. அதனாலேயோ என்னவோ நாங்கள் ஜாஸ்தி அவ்வளோவா வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கல. இப்போ நாங்கள் கார் இருக்கிறதுனால டக்குன்னு கிளம்பி போயிடுறோம். இன்னொரு ரீசன் மெயின் வெண்பா குட்டிக்கு இங்கே ஊரில் ஜாலியாக நிறைய ஓப்பன் ஸ்பேஸில் விளாண்டுட்டு இங்கே லாக் பண்ண மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் எங்கேயாவது போக ட்ரை பண்ணுவோம். வெண்பா குட்டி இருக்கிறதுனால தான் என்னமோ நாங்கள் இந்த பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இப்போ ஆல்மோஸ்ட் லால்பாக் கார்டன் ரீச் ஆயாச்சு. இந்த சர்க்கிள்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு என்ட்ரி இருக்குது. இந்த இடம் நிறைய ரோட்ஸை கனெக்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பொட்டானிக்கல் கார்டனோட கேட்டு தான் இருக்கும். எனக்கு இங்கே வரணும்னு டிசைட் பண்ணதுமே செம எக்ஸைட்மெண்ட்டு. இங்கே இருக்க நர்சரிக்கு போகலாம் அப்படின்ட்டு தான். என் மைண்டு ஃபுல்லாகவே நர்சரியில் தான் இருந்துச்சு. எப்போ நர்சரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்கலாம், என்ன ரோஸ் செடி வாங்கலாமா, இண்டோர் பிளான்ஸ் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருந்தது. உள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்கன்னா 2 பேர் நம்ம இறங்கி போய் டிக்கெட் வாங்கணும்னு தேவையில்லை. அவங்களே டிக்கெட் கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. மோஸ்ட்லி முன்னாடியெல்லாம் 30 rupees தான் இருந்திருக்கு நாங்கள் போன டைமில். இந்த டைம் அது 100 rupees ஆக்கிட்டாங்க. ஈச் பர்சனாக இல்லை எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு காருக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
₹100 இருந்தாலும் கூட ஸ்டில் வந்து அது கண்டிப்பாக அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே காகித பூச்செடி இருக்கும். சூப்பராக கலர்ஃபுல்லாக உள்ளே வரும்போதே வந்து வெல்கமிங்காக சூப்பராக இருந்தது. உள்ளே என்ட்ரானதுமே ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே முருகன் கோவில் தான் இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் வந்து அந்த முருகன் கோவில் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணதே இல்லை. இன்றைக்கும் வந்து நாங்கள் மேலே போகல, ஆனால் கீழேருந்து பார்க்கும்போதே வந்து அந்த முருகனோட பிக்சர் தான் தெரிஞ்சுது, ஸ்டாச்சு மாதிரி. இந்த சர்க்கிள்லேருந்து லெஃப்ட் போனோம் அப்படின்னா பார்க்கிங் அண்ட் நர்சரி இருக்குது. ரைட் சைடில் தான் வந்து பார்க்குக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் வந்து நர்சரி, இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறது. என் கண்ணு ஃபுல்லாகவே நர்சரி மேலே தான் இருந்தது. இன்றைக்கி வந்து சாட்டர்டேவாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது. மோஸ்ட்லி சண்டே தான் வந்து இந்த மாதிரி க்ரௌடு இருக்கும். இன்றைக்கி வந்து சாட்டர்டேவாக இருந்தால் கூட நீங்கள் காரெல்லாம் பார்க்கும்போதே தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லா பார்க்கிங் ஸ்பேஸுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னொரு அட்வான்டேஜ் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெருசாக டாய் ஷாப் இருக்காது. நம்மளுக்கு வந்து அவ்வளோவா செலவு இருக்காது. கார்டனிங் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய செலவு இருக்கும். அதை தாண்டி நார்மலாக நீங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே மட்டும் போயிட்டு வரீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக ஒரு செலவு இருக்காது. குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப கம்மியான சாய்ஸஸ் தான் இருக்குது இங்கே டாய்ஸ் வாங்குறதுக்கும். பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கேப்பே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா இடமுமே வந்து ஃபில்லாக தான் இருந்தது. நாங்களும் ஒரு கேப்பை கண்டுபிடிச்சு பார்க் பண்ண வந்தாச்சு. பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே அந்த கடைகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனோட ஓவர்வியூ மேப் வந்து வச்சுருப்பாங்க. நாங்கள் என்ட்ரி ஆகியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்க கேட்டில். இன்னொரு என்ட்ரியும் இருக்கும். அங்கே தான் வந்து 1லேருந்தே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 21 வரைக்கும் 21 ஸ்பாட்ஸ் இருக்குது. என்னென்ன நம்பரில் என்ன பிளேஸ் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதுமே வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே நாங்கள் இது 3rd டைம் நாங்கள் இங்கே வந்திருந்தாலுமே கூட மோஸ்ட்டாக நாங்கள் இது வரைக்கும் பார்த்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தான். 20, 19, 18, 17 இந்த மாதிரி ஒரு 4 நம்பர்ஸ் இருக்க பிளேஸ் மட்டும்தான் நாங்கள் இது வரைக்குமே வந்து பார்த்துருக்கோம். அதை தாண்டி வந்து போகிறதுக்கு டைமும் இருந்ததில்லை. வெண்பாக்குட்டி இருக்கிறதுனால அவளும் வந்து கோஆப்ரேட் பண்ணதே இல்லை. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வாங்கியாச்சு. வெண்பாக்குட்டியோட ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டா. மோஸ்ட்லி இங்கே வந்து பபிள்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோவா பெருசாக நம்மளுக்கு செலவு எதுவும் இருக்காது. அதை தாண்டி ஸ்நாக்ஸ் ஷாப்புமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடைக்காது. முக்கியமாக நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் வாட்டர் வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க. பபிள்ஸை வாங்கிட்டு வெண்பாக்குட்டி பார்த்திங்கன்னா அடுத்த ஷாப்பிங்க்கு வந்து போயிட்டா. அப்படியே டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த உட்டால் ஆன எலிஃபண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு பிளெயின் வுட்டாக இல்லாமல் ஒரு குச்சி மாதிரி இருக்க இதை வச்சு நிறையா ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த எலிஃபண்ட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. வெண்பாக்குட்டிக்கு எலிஃபண்ட்னால் ரொம்ப பிடிக்கும். விட்டால் ஃபுல் டைமும் இதுக்கு பக்கத்துலேயே இருந்துட்டு கிளம்பிடுவா போல். கஷ்டப்பட்டு அவளை தூக்கிட்டு தான் வந்து உள்ளேயே போனோம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி குட்டி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் இந்த பேட்டரி கார் எடுத்துக்கலாம். அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது அப்படின்னு கொஞ்சம் வயசானவங்க ஏஜ்ட் பீப்புளெலாம் இருக்கிறவங்க வந்து இந்த பேட்டரி காரை சூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ₹100 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான பேட்டரி கார் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9 இயர்ஸ் கிட்ஸ் வரைக்குமே வந்து ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பர் பர்சனுக்கு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மேலே இருக்க முருகன் கோவில். இந்த டைமு வந்து நாங்கள் அங்கே போகலை, வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பெங்களூர் வந்து கிளைமேட்க்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா செமையாக வெயில் அடித்து கொளுத்துது. மெயின் கார்டனில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் போன்சாய் பார்க் இருக்குது. அங்கே உள்ளே போனோம் அப்படின்னா போன்சாய் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தோம் அப்படின்னா தான் அங்கேருந்து தான் வந்து லால்பாக் பார்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸ் வந்து வெல்கமிங் இருக்கிற மாதிரி வுட்லேயே வந்து கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வுட்டு வந்து எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு, என்ன வுட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே கீழேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வுட் கார்விங் வந்து வரவங்கள வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. சுற்றியும் வந்து ஃபுல்லாக பூச்செடி தான் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து அடுத்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வரைக்குமே வந்து பாத்வே மாதிரி இருக்கும். 2 சைட்லேயுமே வந்து நிறையா மரத்தில் வந்து நிறையா பேர்ட்ஸாக அனிமல்ஸாக அந்த மாதிரி கார்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழேயே வந்து அது என்ன மரம், எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறதுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
முன்னாடி வந்து புத்தா காமிச்சிருப்பேன். அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா தான் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்கு உள்ளே வந்து போகும். அதுலேருந்து வெளியவே ரைட் சைடில் ஒரு பாத் வந்து போகும். முன்னாடியே அங்கே எலிஃபண்ட்டும் வச்சுருந்தாங்க. எலிஃபண்ட் தீமில் கார்டனில் ஏதோ வந்து செட் பண்ணியிருந்தாங்க. கார்டனுக்கு பொட்டானிக்கல் கார்டனுக்கு வெளியவே வந்து சும்மா ஒரு எம்டியான கார்டன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஓப்பன் பிளேஸ் தான் இது. அந்த இடத்துல நிறைய எலிஃபண்ட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது என்ன தீமில் வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலிஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து மைக்ரேட் ஆகிற மாதிரி அந்த தீமில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. கூட்டமாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி தீம் இது. அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய எலிஃபண்ட்ஸ் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப பெரியவங்களுக்கே வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு கலரை தாண்டி மற்ற ஷேப்பு எல்லாமே வந்து ஒரிஜினலாகவே இருந்தது. வெண்பா குட்டிக்கு வந்ததுலேருந்து அந்த எலிஃபண்ட்டையே சுற்றி ஓடிட்டே இருந்தா. அதுலேயும் வந்து அங்கிருந்த பேபி எலிஃபெண்ட்ஸ் தான் வந்து அவளுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த ஒவ்வொரு பேபி எலிஃபெண்ட் கிட்டேயும் வந்து போய் அவள் பேசிகிட்டு இருந்தா. லவ் யூ பேபி எலிஃபெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு அது கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளோட எக்ஸைட்மெண்ட் பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல நிற்கவே முடியல. இவ்வளோ எலிஃபெண்ட் ஒரே இடத்துல பார்த்துட்டு ஓடி எல்லா எலிஃபெண்ட் கிட்டேயும் நின்று ஏதோ பேசிகிட்டுலாம் இருந்தா. Let's go there. Go slow. Don't run. Motherhood Hospital, Apollo. ஆஹா, நல்லா இருக்கா எலிஃபெண்ட்? கூட்டிட்டு போயிடலாமா? அங்கிருந்த கார்டனில் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 இடத்துல கூட்டமாக வந்து எலிஃபண்ட் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. வெண்பா குட்டிக்கு வந்து எந்த இடத்துல இருந்து எந்த எலிஃபண்ட்டை பார்க்குறதுனே தெரியல. ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக அங்கேயும் இங்கேயும் வந்து போயிட்டே இருந்தா. எல்லா பேபி எலிஃபெண்ட்கிட்டையும் போய் வந்து பேசிட்டு அங்கேயே நின்றுட்டு அதை பார்த்துட்டு இருந்தா. நான் வந்து அங்கே இருந்த எலிஃபெண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்தது. கலரை தாண்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. அதோட கண்ணுலேருந்து அதோட ஷேப்லேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ நேச்சுராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி தான் இருந்தது. அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வர்றது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயந்தான். நிறைய ஆணி அடித்து அந்த ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த எலிஃபெண்ட்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த வயிறோட ஷேப் எல்லாமே கரெக்டாக அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க. இதில் குட்டியாக ஸ்க்ரூ டைப்பில் வந்து ஆணி அடித்து இந்த ஷேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக யோசிச்சா அழகாக பண்ணியிருக்காங்க. அவுட்புட்டுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. மூங்கிலில் கூடை எல்லாமே வந்து பார்த்துருந்திங்கன்னா இந்த டைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி குச்சி தான் வந்து யூஸ் பண்ணி இந்த எலிஃபெண்ட்டுமே வந்து பண்ணியிருந்தாங்க.
அங்கங்கே வச்சுருந்த எல்லா எலிஃபெண்ட்டையும் ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிழலில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெண்பா குட்டியை வந்து பபிள்ஸ் வச்சுட்டு ஜாலியாக ஓடி விளையாடிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்ததுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் அவள் வந்து ஜாலியாக ஓடி விளையாட பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. வெண்பா குட்டிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அங்கேருந்து உள்ளே இருக்க கிளாஸ் பில்டிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கார்டன் வழியில் இருக்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து உள்ளே போயிட்டோம். லாஸ்ட் மந்த் ஜான்வரியில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டேக்காக ஃப்ளார் ஷோ வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க. ஊட்டியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து ஃப்ளார் ஷோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வச்சு இங்கே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் வந்து நாங்கள் பெங்களூர்லேயே இல்லை, ஊரில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால அது வந்து பார்க்க முடியல. உள்ள ஃப்ளார்ஸுமே வந்து ரிப்பப்ளிக் டே தீமில் தான் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா ஷார்ட்ஸ்லலாம் வந்து பார்த்துருந்தேன். அந்த செட்டப் வந்து இன்னும் அப்படியே இருந்தது. ஆனால் உள்ளே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போய் இருந்தது. அந்த டைமில் தான் வந்து பார்க்க முடியல. ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்து ஒரு விசிட் வந்தோம். இது பார்க்குறக்காக மட்டும்தான் உள்ளே வந்தோம், இல்லைனா அப்படியே வந்து வெளியில் போயிருப்போம். உள்ளேயுமே வந்து இந்த மாதிரி செடியில் வந்து சூப்பராக அனிமல் மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து நிறையா இருந்தது, இந்த டைமில் வந்து ஒன்று தான் இருந்தது. இதுதான் வந்து அந்த கிளாஸ் பில்டிங்கை இப்போயும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. சைடில் இருந்து தான் ஒரு குட்டி கேப்பில் வந்து நான் பார்த்தேன். அந்த செட்டப் எல்லாமே அப்படியே இருந்தது, ஆனால் ஃப்ளவர்ஸ் எல்லாமே காஞ்சு போய் இருந்தது. இப்போ ஸ்டெப்ஸ் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இந்த கிளாஸ் பில்டிங்குள்ளே பாருங்கள் ஒரு ஷேப்லாம் நிறையா தெரியும். அது எல்லாமே வந்து பூ தான். வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவா கிளியராக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே தெரிஞ்சது. அங்கே டெக்கரேட் அந்த ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து பூ தான். காஞ்சிருச்சு. அந்த முன்னாடி கிளிப்பில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதை வந்து பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே அந்த ஃப்ளார் ஷோ டைமில் அந்த மாதிரி வாட்டர் வந்து மிஸ்ட் மாதிரி ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்தது. பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக செட் பண்ணியிருப்பாங்க போல். நிறைய கஷ்டப்பட்டு டைம் எடுத்து ஒரு பெரிய செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த டைம் வந்து நாங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு, மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவே வந்து வெளியில் வந்தாச்சு. அங்கே தான் வந்து நிறைய மரத்தில் வந்து இந்த மாதிரி கார்விங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எலிஃபண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டு வெண்பா குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு விசிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கார்டன் கிட்ட நர்சரி கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் 5:30 கிட்ட ஆயிடுச்சு. 5:30 வரைக்கும் தான் நர்சரி டைம். அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து செம கூட்டமாக இருந்தது. உள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நர்சரியோட டைமிங் வந்து 10 to 5:30 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்காமையே நான் வந்து உள்ளே போயிட்டேன். பார்த்துருந்தா ஃபஸ்ட்டே வந்து நர்சரிக்கு ஒரு விசிட் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் லால்பாக் நர்சரி கார்டன் டூர் வந்து ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் யாராவது உள்ள கார்டன் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த vlog வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் கார்டில் கொடுக்குறேன். என்ன தான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து நர்சரிக்குள்ளே போக முடியல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. சரி, இங்கே தானே இருக்க போகிறோம், நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு மனசை தேத்திட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் வந்து 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. போனோடனே டீ போட்டு குடிச்சிட்டு வேலை வந்து தோசைக்கு மாவு அரைச்சது தான். மார்னிங் எந்திரிச்சதுமே ஊற வச்சேன், மதியம் அரைக்கலான்ட்டு. அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் வந்து லால்பாக் கூட்டிகிட்டு வந்ததுனால வீட்டுக்கு ரீச் ஆன உடனே வேலை டீ போட்டதுக்கு அப்புறமா வந்து மாவு அரைச்சது தான். மாவு அரைச்சி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி முடித்து இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சாச்சு.
எப்போவுமே நான் மாவாட்டும் போது 1 வீக்குக்கு தேவையான அளவுக்கு தான் மாவு இருக்கும். அதுவுமே வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே கூட தீந்துரும். அந்த அளவுக்கு கம்மியான குவான்டிட்டியில் தான் மாவு அரைச்சி வைப்பேன். ஃப்ரீக்வெண்ட்டாக அரைச்சிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாத்திரத்தில் பார்க்கும்போதே தெரியும், பாதி பாத்திரம் அளவுக்கு தான் வந்து மாவே இருக்கும். இது காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. பெங்களூரில் இருக்க நிறைய பேர் வந்து மாவு புளிக்கவே புளிக்காது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே வந்து 6 மந்த்ஸ் ஆச்சு. ஒரு வாட்டி கூட எனக்கு வந்து மாவு லேட்டாகவே புளிச்சதில்லை. நைட்டு ஆட்டி வச்சேன் அப்படின்னா காலையில் கரெக்டாக புளிச்சிரும். டைம் வந்து 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. வெண்பா குட்டி வந்து தூங்க போயிட்டா. தூங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து ஹாலெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தா. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பென்சில்லாம் போட்டு கிறுக்கி வச்சுருக்கா. அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வெட் டவல் வச்சு தொடச்சி பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நானாக தான் சரி லெமன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் குட்டியாக எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து டவல் வச்சு வைப் பண்ணி எடுத்தேன். சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோ அழுத்தி ப்ரெஷர் கொடுக்காமையே வந்து சூப்பராக எல்லாமே க்ளீனாகி வந்துருச்சு. ஹாலில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருப்பா. இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து க்ரையான்ஸில் செவுத்துலலாம் கிறுக்கிட்டு இருந்தா, தரையிலுமே வந்து கிறுக்கி இருந்திருப்பா. அதையும் நான் முன்னாடி விலாகில் தான் வந்து போட்டிருப்பேன். க்ரையான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து இப்போ பென்சில் பென்னு எது கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு கிறுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து பாருங்கள், லெமன் போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறமா வந்து அப்படியே லைட்டாக துடைக்கும் போதே வந்து சூப்பராக போகுது. கொஞ்சம் டார்க்காக இருக்கிற இடத்துல அழுத்தி தேய்க்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாளாக இந்த கிறுக்குனதை வந்து க்ளீன் பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தது தான், டைமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவள் கிறுக்கிட்டும் இருந்ததுனால சரி கிறுக்கி முடிய டோட்டலாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. ஃபைனலாக வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் டைம் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்காக தான் இருக்குது. சில பேருக்கு நைட் டைமில் வந்து ஒர்க் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு மார்னிங் டைமில் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும். எனக்கு வந்து எப்போவுமே நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஜாப் தான். நைட் டைமில் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து வெண்பா குட்டி தூங்குறது தான். வெண்பா குட்டி முழிச்சிருந்தா அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளால் பொறுமையாக க்ளீனே பண்ண முடியாது. ஹால் எப்போவுமே கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு தான் ஹாலோட நிலமை இருக்கும். ஒரு ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. டைமு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் ஹாலில் இருந்த டாய்ஸு எல்லாமே எடுத்து இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கூட்டி விட்டுருக்கேன். இனிமேல் தான் வந்து மாப் பண்ண ஆரம்பிக்கணும். லாஸ்ட் வீக் சண்டே நைட்டு தான் 2 பெட்ரூமும் வந்து மாப் பண்ணியிருந்தேன். ஹாலும் கிச்சனும் வந்து அப்போது க்ளீன் பண்ண டைம் இல்லை. இந்த வீக் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஹாலை ஆரம்பித்தாச்சு. ஹாலை க்ளீன் பண்ணுறதா ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். கால் வைக்கவே இடம் இல்லாத அளவுக்கு வந்து ஃபுல்லாக டாய்ஸாக போட்டு வச்சுருப்பா. இன்னும் மாப் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டா இன்றைக்கோட ஒர்க் முடிஞ்சுது. இதோட நான் விலாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். விலாக் வந்து ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாகவே போயிடுச்சு. லென்த்தியாக இருந்தாலும் கூட இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த விலாக்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.